ஊசிப்பாறை காட்சி மலை என்பது தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் என்னும் ஊரில் உள்ள ஒரு சுற்றுலா தலமாகும். மேற்கு கூடலூர் ஊட்டியின் இடையே 51 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஊசிப்பாறை காட்சிமுனை கூடலூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் கூடலூர் ஊட்டி தேசிய நெடுஞ்சாலை 67 அமைந்துள்ளது. இக்காட்சிமுனை 360 டிகிரி பார்வை அளிக்கக்கூடியது. இந்த காட்சிமுனை ஊசி மாலை என்று அழைக்கப்படுகிறது. அதன் கூண்டு வடிவத்தின் காரணமாக ஊசி மாலை என்ற பெயர் வழங்கப்பட்டது. ஊசி மாலை என்ற பெயர் தமிழ் மொழியிலிருந்து அழைக்கப்பட்டது. ஊசிப்பாறை காட்சிமுனை தமிழ் திரைப்படங்களில் படப்பிடிப்பு காட்சிகளில் அதிகம் இடம்பெற்றுள்ளது. இந்த ஊசிப்பாறை காட்சிமுனை சின்ன பூவே மெல்ல பேசு என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் பிரபலமானது. தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் ரசிக்கக்கூடிய இந்த காட்சிமுனை மிகவும் இயற்கையானதாக, அமைதியாக காட்சியளிக்கக்கூடியதாக உள்ளது. இதன் 2 எல்லைகளிலும் தமிழ்நாட்டில் இருந்து கேரளா எல்லை மற்றும் கர்நாடக எல்லைகளை காண முடியும். கேரளா வயநாடு அழகும் அதற்கு எதிர் திசையில் கர்நாடகாவின் குண்டல்பேட் ஆகிய பகுதிகளை இந்த காட்சிமுனையிலிருந்து காண முடியும் என கூறப்படுகிறது. அமைதியான இயற்கை சூழலை விரும்புபவர்கள் இந்த இடத்திற்கு அதிகம் வருகின்றனர். மேலும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் புதுமண தம்பதியினர் இந்த இடத்திற்கு விரும்பி சுற்றுலா வந்து ரசிக்கின்றனர். கூடலூர் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்த காட்சிமுனையில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இதற்கு நுழைவு கட்டணமாக குழந்தைகளுக்கு 10 ரூபாயும் பெரியவர்களுக்கு 20 ரூபாயும் கேமரா மற்றும் போட்டோ ஷூட்டுகளுக்கு தனி கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது.
இந்த காட்சி முனை குறித்து சுற்றுலா பயணியொருவர் கூறுகையில், என் பேர் கணேசன். இந்த ஊசிமலைங்கிற ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு இங்கே இருக்குது. இதில் நிறைய கப்பிள்ஸு எல்லாமே வராங்க. எல்லா இதுவும் கேரளா, கர்நாடகா எல்லாத்துக்கும் எல்லா இதையும் சேர்ந்தவங்க எல்லாம் இங்கே வர்றாங்க. இது ஏன் இந்த வியூ பாயிண்டில் என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இங்கேருந்து பார்த்தா கர்நாடகா, கேரளா, வயநாடு, அதே மாதிரி கர்நாடகா முதுமலை இந்த மாதிரி எல்லாமே தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை எல்லோரும் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. வியூ பாயிண்ட்டுக்குள்ளே போகும்போது லக்கு இருந்தால் யானையை பார்க்கலாம், மித்த மிருகங்களெல்லாம் பார்க்கலாம். மேலே 2 வரையாடு நின்று இருந்துச்சிங்களா? அது ஒரு ஷோக்காக வச்சுருக்காங்க. இது ஃபாரஸ்ட் கட்டுப்பாட்டில் இயங்குது. இனியும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். இங்கே எந்த சீசனில் அதிகமாக டூரிஸ்ட் வராங்க? ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 மாதம் நல்லா ஆள் வரும். அதே மாதிரி டிசம்பர்லேருந்தே ஆரம்பிச்சிடும் வர்றதுக்கு. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.